வணக்கம் நேயர்களே, ஆயுள் எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடந்த 4 நாட்களாக கிட்டத்தட்ட இந்த வாரம் முழுவதுமே தமிழகத்தில் அனைவராலும் பேசப்பட்டுக் கொண்டு வரக்கூடிய தலைப்பாக மழையும் வெள்ளமும் அதற்காக செய்யப்பட்டு வரக்கூடிய மீட்பு நடவடிக்கைகளும் நிவாரண நடவடிக்கைகளும் தான் அனைவராலும் பேசப்பட்டு வருகிறது. நம்முடைய நிகழ்ச்சியிலும் கூட தொடர்ந்து இது பற்றி பல்வேறு விவாதங்களை நாம் முன்வைத்து வருகிறோம். மீட்பு நடவடிக்கைகள் குறித்தும் அரசுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறோம். அந்த வகையில் இன்று அடாத மழையும் அரசியல் பார்வையும் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுள் எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த நிவாரண பணிகள் குறித்தும் மீட்பு பணிகள் குறித்தும் வெள்ள பாதிப்புகள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த ஒரு சூழல் தமிழகத்தில் ஒரு பேரிடரை நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்து வருகின்றனவா அல்லது இது ஒரு அரசியலுக்கான விமர்சனங்களாக மட்டுமே இருக்கின்றனவா என்ற கேள்விகளும் நிச்சயமாக எழுந்துள்ளன. இது பற்றி நாம் விரிவாக இன்று விவாதிக்கலாம். அதற்கு முன் நம்முடைய தலைமைச் செய்தியாளர் ரமேஷ்குமார் தரக்கூடிய கூடுதல் தகவல்கள் என்ன கேட்கலாம். கடந்த செவ்வாய்க்கிழமை பெய்த வரலாறு காணாத கனமழையின் காரணமாக சென்னை நகர் மட்டுமல்ல புறநகர் பகுதிகளான துறைப்பாக்கம், முடிச்சூர், போரூர், வேளச்சேரி மற்றும் புழல், திருவொற்றியூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளும் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் நிலைகுலைந்து போயிருந்தனர். போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. விமான ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையின் பிரதான ஆறுகளான கூவம் மற்றும் அரையாறு கரையோரங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான குடிசைகள் அடித்துச் செல்லப்பட்டன. இருமருங்கிலும் உள்ள வீடுகளில், அதாவது தரைதளம் மற்றும் முதல் தளத்திலே 6 அடி 12 அடி என மழை வெள்ள நீர் சூழ்ந்ததனால் இந்த பகுதி மக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். அதாவது சென்னை நகரம் மற்றும் புறநகர் பகுதியிலே கடந்த 100 ஆண்டுகள் இல்லாத ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்தித்தது. இந்த நிலையில்தான் நேற்று மழை இல்லாத காரணத்தினாலும் இன்று மழை இல்லாத காரணத்தினாலும் சென்னை நகரம் படிப்படியாக இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது. முக்கிய பிரதான சாலைகளான அண்ணா சாலை மற்றும் பூந்தமல்லி நெடுஞ்சாலை உள்ளிட்ட பிரதான சாலைகளிலே வழக்கம் போல அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படுகிறது, ஆட்டோக்கள் இயக்கப்படுகிறது, இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் இயக்கப்படுகிறது. ஆக படிப்படியாக அந்த பணிகள் எல்லாம், அதாவது நிவாரண பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ராணுவம் மற்றும் பேரிடர் மீட்பு மையம், அது தவிர மாநகராட்சி வருவாய்த்துறை அதிகாரிகளும் அந்த நிவாரண பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிவாரண பணிகளை எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறது. முறையாக நிவாரணப் பொருட்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு போய் சேரவில்லை. முன்கூட்டியே இந்த கனமழை தொடர்பாக அரசு திட்டமிட்டிருந்தால் இதுபோன்ற பேரழிவு தவிர்த்திருக்கலாம் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். ஆக இந்த பிரச்சனையை பொறுத்தளவு இது ஒரு மிகப்பெரிய பேரழிவு, இயற்கை பேரிடர் என்று கூட அறிவிக்கப்பட்டுவிட்டிருக்கிறது. ஆக இதுபோன்ற பிரச்சனைகளிலே எதிர்க்கட்சிகள் குறை கூறுவது சரியா அல்லது அரசு எதிர்க்கட்சிகளோடு கலந்தாலோசித்து இதுபோன்ற பேர்களை சந்திப்பதற்கு, அதை தவிர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று முன்கூட்டியே யோசித்திருக்க வேண்டுமா? அரசுடன் எதிர்க்கட்சிகள் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார்களா அல்லது அரசு எதிர்க்கட்சிகளை மற்ற கட்சிகளை அரவணைத்து செல்லவில்லையா என்ற இந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. கடந்த 4 நாட்களில் வரலாறு காணாத மழை, அது பற்றியும் அது குறித்து அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்கள் பற்றியும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே பாஜகவை சேர்ந்த மாநில துணைத் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எழுத்தாளர், பதிப்பாளர் மற்றும் சமூக ஆர்வலரான திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மற்றும் முன்னாள் IAS அதிகாரியும் சமூக ஆர்வலரும் திரு முருகன் IAS அவர்கள் இணைகிறார். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மற்றும் நம்முடைய சேலம் அரங்கிலிருந்து பாமகவை சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு செந்தில் அவர்கள் இணைகிறார். டாக்டர் செந்தில், உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். மற்றும் மதிமுகவை சேர்ந்த இளைஞர் அணியைச் சேர்ந்த திரு ஈஸ்வரன் அவர்கள் நம்முடைய கோவை அரங்கிலிருந்து இணைகிறார். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த விவாதத்தை நான் முதல்ல திரு பத்ரி அவர்கள் கிட்ட இருந்து தான் துவக்கணும்னு நினைக்கிறேன். கடந்த 4 நாட்கள், ஒரு வாரம், கிட்டத்தட்ட நவம்பர் துவங்கியதன் முழுந்தே இந்த மழை நிவாரணம் போன்ற விஷயங்கள் நம்ம பார்த்து வரோம். இதுல 2 விஷயங்கள், ஸ்டேட் உடைய ரெஸ்பான்ஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள். இது ரெண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்டேட்டோட ரெஸ்பான்ஸ், அரசுடைய ரெஸ்பான்ஸ் முதல்ல சரியா இருக்காங்கிறது ஒரு புறம், எதிர்க்கட்சிகள் தங்களுடைய விமர்சனங்களை ஆக்கப்பூர்வமா வச்சிட்டு இருக்காங்களா இல்ல அதுல ஒரு அரசியல் காரணங்களுக்கான விமர்சனங்கள் மட்டுமே சொல்லப்படுது? நீங்க எப்படி பாக்குறீங்க? மாநில அரசுடைய ரெஸ்பான்ஸ் என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு இல்லை, இதை விட சிறப்பாக இருந்திருக்க வேண்டும். அது முதல் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறாங்க. டீட்டெயில்ஸ்லாம் இருக்கட்டும். இதற்கு யார் காரணம், பொறுப்பு யாரு, இது எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம நிறைய அனலைஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு பொதுமக்கள் ஒருத்தராகவும் இந்த மீட்பு பணியில் ஏதோ கொஞ்சம் ஈடுபட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுலையும் எனக்கு நிறைய வருத்தம் தரக்கூடியது இப்பொழுதும் நடந்துகிட்டு இருக்கு. கோஆர்டினேஷன் இன்றைக்கும் சரியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணல கிரவுண்ட் லெவல்ல பார்க்கும் பொழுது. அதை தாண்டி அரசியல் கட்சிகள் இதுல அவர்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஏதோ ஒரு ஆதாயத்தை பார்த்துதான் அவர்கள் இதை பத்தி பேச போறாங்க. ஒரு பக்கம் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் வரலாறு காணாத மழைங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறதோடைய அடிப்படை என்னன்னா,
அதனாலதான் பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்துருச்சு. இல்லாட்டி மட்டும் நாங்க எங்க அரசு இதை சரியாக டீல் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும். இன்னொரு பக்கம் வந்து இதுக்கு எடுத்தாலுமே ஆளும் கட்சியை குறை சொல்வதற்காக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு இது, அதுவும் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் கூட. அதனால அவர்கள் இதை வந்து பெரிதுபடுத்தத்தான் போகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி, இதை கட்சிகளை எல்லாம் தாண்டி நம்முடைய ஒரு பெரிய பேரிடர் வரும்பொழுது அதை எதிர்கொள்வது எப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், ஒரு டாக்குமெண்ட், அதை எப்படி வந்து அரசு அனைத்து, இப்போ ஒரு மார்ஷல் லா ஒரு இடத்துல அப்ளை பண்றாங்கன்னா உடனே எப்படி வந்து ஒரு சிங்கிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாத்தையும் தன்னுடைய கைக்கு எடுத்துட்டு வராரோ அந்த மாதிரி இன்னும் கூட ஒன்றும் நடக்கல. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அரசு தரப்புல இருந்து யாராவது சொன்னாதான் அதுக்கு உண்மையிலேயே கோஆர்டினேஷன் இருக்கா இல்லையான்னு தெரியும். எனக்கு பொறுத்த வரைக்கும் அங்கங்க தன்னார்வ குழுக்களும் பல்வேறு ஆட்களும் என்னென்னவோ செய்துட்டு இருக்காங்க. ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் நிறைய சிதறி போகிறதோ, இன்னும் யாருக்கெல்லாம் உதவி போய் சேரணுமோ அவர்களுக்கெல்லாம் சரியாக போய் சேரவில்லையோங்கிற ஒரு இதுதான் கிரவுண்ட்ல இருந்து எனக்கு கிடைக்கிற தகவல்ல இருந்து தெரியுது. சோ இரு பக்கங்களுமே ஒரு குறைபாடுகள் இருக்கதான் செய்கின்றன. அரசுடைய ரெஸ்பான்ஸ் இன்னும் கோஆர்டினேட்டடா இருக்கலாம். அதே சமயம் எதிர்கட்சிகளோட விமர்சனங்கள்ல அரசியலை தவிர்த்துட்டு பார்க்க முடியாதுங்கிறது உங்களுடைய பார்வையா புரிஞ்சுக்கிறேன். இப்படி அடுத்த கேள்வி திரு முருகன் ஐஏஎஸ் அவர்களுக்கு. திரு பத்ரி அவர்கள் சொன்னது போல இந்த விஷயத்துல பல்வேறு எதிர்க்கட்சிகள், திரு பாமகவுடைய தலைவர் திரு ராமதாஸ் இருந்து பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர்களுடைய அறிக்கையில சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட காமனா எல்லாருமே சொல்றாங்க, கோஆர்டினேஷன் அப்படிங்கிற இந்த அனைத்து முயற்சிகளையும் ஒருங்கிணைத்து செய்வது அப்படிங்கிறது. நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு சம்பவத்தை அடுத்து பல்வேறு பொதுமக்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்னு எக்கச்சக்கமான பேர் தங்களுடைய உதவிகளை ஆஃபர் பண்றதுக்கு முன் வராங்க. இது அத்தனையும் ஒருங்கிணைச்சு அந்த உதவிகளை சரியா அந்த மக்களுக்கு சென்றடையக்கூடிய ஒருங்கிணைப்பு பணியை மட்டுமே அரசு சரியா செய்திருக்கா அப்படிங்கறதே இப்போ கேள்வியா திரு பத்ரி அவர்கள் முன்வைக்கிறார். அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்துல கோஆர்டினேஷன் இல்ல அப்படின்னு சொல்லும் போது கோஆர்டினேஷன் என்ன மீன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. 1986ஆம் ஆண்டு தமிழகத்தின் முழு வெள்ள நிவாரணம், வறட்சி நிவாரணம், பேரிடர் நிவாரணத்தை நான் வந்து மேனேஜ் பண்ணேன் 2 வருஷம். அப்பெல்லாம் இந்த மாதிரி யாரும் பேச முடியாது. ஆளுங்கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் முதல் எம்எல்ஏக்கள் வரை உடனே அந்த இடத்துல போய் நின்றுகிட்டு அதெல்லாம் பண்ண முடியாத காலத்துல நான் அந்த வேலையை செஞ்சேன். நாங்க கூட ஒரு நான் போன வாரம் கூட அதை பத்தி எழுதியிருக்கேன் ஒரு பத்திரிகையில. அதாவது நான் ஒரு இடத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் போனேன். நான் போனது வந்து அப்படி போய் போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு பேப்பர்ல வந்துட்டு டிவில வந்து அந்த மாதிரி இல்ல. நான் போய் ஒழுங்கா வேலை செய்யறாங்களா அதிகாரிகள்னு பார்க்க. நான் ஓரமா நின்று பார்க்கும்போது ஒரு பெரிய ஸ்கூல் பில்டிங்ல நிறைய ஏழைகள், அந்த வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஏழைகள், அதாவது தொழில் செய்ய முடியாம வறுமையில இருக்கிறவங்க, பெரிய அண்டால கஞ்சி காய்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஓலை சுவடுகளை கொடுப்பாங்க. அப்படி கொஞ்சம் கஞ்சி அவன் ஒரு மண்பாண்டத்தில் வாங்கிக்குவான், ஊறுகாய் வைப்பாங்க. சந்தோஷமா சாப்பிட்டு நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. வெளியில ஒரு மரத்துக்கு கீழே ஒரு 5 பேர் நிப்பாங்க. நான் வெளியிருந்து கேட்டேன் முத அப்போ எங்க இருக்கும்போது சர்வீஸ்ல, நீங்க போலீங்களான்னு. சார் அது ஏழைகளுக்காக போடப்படுற உணவு, நாங்க வந்து வசதி உள்ளவங்க, நாங்க ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த வேலையை நான் செய்தேன். ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர் எல்லாம் அந்த மக்கள்லாம் வந்து இப்படி நின்று பார்த்துட்டு இருக்கும்போது விலை உயர்ந்த பிரியாணி, சிக்கன் ஃப்ரை எல்லாம் சாப்பிடும்போது நான் அவரை கண்டிச்சேன். நீங்க அவங்களை அசிங்கப்படுத்துறீங்க, கவர்மெண்ட் மேல இமேஜ் கெடுக்கிறீங்க. ஒரு பெரிய பிரச்சனையில ஒரு பெரிய அதிகாரியோ எம்எல்ஏ அங்க இருக்க அவருக்கு சாப்பாடு போட்டுருப்பா, அங்க இவனை கவனிக்க மாட்டாங்களா, நாங்க கண்டுபடுத்துறோம். அந்த காலகட்டத்தில் இருந்து மாறி இப்ப வந்து போட்டோ எடுக்கிறாங்க உங்க டிவில, எங்களை யாருமே வந்து பார்க்கல. உங்களை யாருமே வந்து பார்க்க வேண்டியதில்லை. இந்த மாதிரியான டேமேஜுக்கு இந்த மாதிரியான வேலை என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மேனுவல் அப்படின்னு இருக்கு. அதை பத்தி எதுவுமே தெரியாம இவங்களை யாருமே பார்க்கல அப்படிங்கிறது இல்ல. நான் கேக்குறது மக்களை அப்கோர்ஸ் சென்றடைகிறதுல ஒரு தாமதம் இருக்கலாம். தாமதம் இல்ல, அதாவது இவங்க கோஆர்டினேஷன் சொல்றது மேடம், கோஆர்டினேஷன் சொல்றது மந்திரி, எம்எல்ஏ, கவுன்சிலர், ஐஏஎஸ், கலெக்டர் அப்படின்னு ஒன்னும் பண்ண முடியாத வேலையை. அதனால அனைத்து மினிஸ்டர்ஸும் களத்துல இருக்காங்க. வேலைகள் பாதிக்கப்பட்டு பாருங்கம்மா, 2ஆ பிரிச்சிருங்க. இந்த டிசாஸ்டருக்கு காரணமானதை பிரிவென்டிவா பண்ணாங்களாங்கிறது தனி டிபேட். இல்ல, நான் பிரிவென்ஷனுக்கு பத்தியும் போல. நான் நிவாரணத்தை பத்தி இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து, மதுரையில இருந்து, ஒரு உதாரணத்துக்கு கொடுக்குறேன், வேற ஒண்ணு இல்ல, மதுரையில இருந்து, பெங்களூர்ல இருந்து, ஹைதராபாத்ல இருந்து ரிலீஃப் மெட்டீரியல் தூக்கிட்டு என்ஜிஓஸ் அவங்க இவங்க தன்னார்வ திடீர்னு ஒரு 10 பேர் குழுவா சேர்ந்து 100 கிலோ அரிசி எடுத்துட்டு வராங்க.
இப்படி எல்லாரும் வராங்க. அதுவே சரியில்லை, அதுவே சரியில்லை. எனக்கு தெரிஞ்சதான் நீங்க சொல்றீங்க. என்னுடைய கேள்வியை முடிச்சிடுறேன், எனக்கு கடுமையா பதில் சொல்லுங்க. இந்த மெட்டீரியல்ஸ கொண்டு வந்து சென்னையில எங்க சேர்க்கணும்? இதுக்கான ஒரு கலெக்ஷன் சென்டரை அரசு இப்போ அமைச்சிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா கவர்மெண்ட் எப்படி நடத்தணும்னு வெளியே இருந்து சொல்றீங்க. அதெல்லாம் தேவையில்ல. உண்மையிலேயே நான் 1 lakh சாங்ஷன் பண்ணி நேரா கவர்மெண்ட்ல கொடுக்கறதுக்கு நம்பிக்கை இருக்கா? நான் அரிசி, பெட்ஷீட், தலையணெல்லாம் வாங்கி கவர்மெண்ட கொடுப்பேன்னா அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ரெடி பண்ணி அதுக்குன்னு 10 ஆளை போட்டு வண்டியில ஏத்தலாம் பண்ண முடியாது. கோஆர்டினேஷன் இன்னும் நீங்க மீன் பண்றது எல்லோரும் சொல்றது NGO முதல்ல இதெல்லாம் அப்ப கிடையாதுங்க. இப்ப நீங்க உண்மையிலேயே அப்ப அந்த ஊர்க்காரங்க என்ன பண்ணுவாங்க, இருவல்பேட்டில் நீங்க கேளுங்க மேடம், நீங்க அனுபவத்துல பேசுங்க. நான் செஞ்ச வேலையை சொல்றேன். இருவேல்பேட்டில் போய் நிக்கும் போது ஐயா அங்க நாங்க சாப்பாடு போட வேண்டிய அவசியமே இல்ல, இருவேல்பேட் ரெட்டியாரு நானே போட்டுக்கிறேன் எங்க ஊருக்குன்னு சொல்லிட்டாருன்னா சந்தோஷமா இருந்தது. அந்த மாதிரியான சூழல் நாம இல்ல என்பது என்னுடைய கருத்து. இல்ல, நான் என்னுடைய கேள்வி திரும்பவும் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் கவர்மெண்ட் ட்ரஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி மெட்டீரியல்ஸா கொடுக்குறாங்க, அப்படி எடுத்துட்டே வரக்கூடாதுன்னு ஒரு பார்வை. ஆமா, ஏன்னா கோஆர்டினேஷன் டிலே ஆகும். நான் என்ன சொல்றேன், கவர்மெண்ட் கிட்ட இருந்து இது போன்ற யாரும் மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வர வேண்டாம், நீங்கள் அனைவரும் உங்களுடைய டொனேஷனை இந்த ரிலீஃப் ஃபண்ட் இந்த இதுக்கு அனுப்பிச்சிருங்கன்னா அனைவரும் அனுப்பிச்சிருப்பாங்க. இப்பதான் அரசியல் வருது. உடனே நான் ஒரு நடைப்பயணம் போகிறேன் பார்த்தீர்களா, பணம் வருகிறது, அங்கே அரிசி வருகிறது, வேண்டாம் என்கிறார்கள். இது அரசியல் ஆயிருது. அரசியலுக்கு போனீங்கன்னா தனி டிஸ்கஷன். நான் சொல்றது கோஆர்டினேஷன் எப்படி பண்ணணும், ரிலீஃப் எப்படி பண்ணணும், 1 2 3 எழுதி வச்சிருக்கிறோம், மேனுவல் போட்டிருக்கிறோம். அதை அவர்கள் ஃபாலோ பண்ணுவதை எல்லோரும் சப்போர்ட் பண்ண வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அனைவரும் அரசுடன் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். அரசுடன் சேர்ந்து ஒத்துழைக்கல, அதிகாரிகளுடன் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்பது. அதுக்கு தனி அதிகாரிகள் இருக்காங்க. நிச்சயமா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய அதிகாரிகள் இப்ப களத்துல நல்லாவே பணியாற்றிட்டு இருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. என்னுடைய அடுத்த கேள்வி, பாமகவை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் செந்தில் அவர்களிடம் இந்த விஷயத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். திரு முருகன் அவர்கள் ஒரு விமர்சனத்தை வச்சா நீங்க கேட்டிருப்பீங்க. இதுல பல்வேறு இடங்கள்ல அரசியல் நம்ம எதிர்பார்த்தோ எதிர்பாராமலோ நிச்சயமா உள் நுழைஞ்சிருதுங்கிறத நம்ம மறுக்க முடியாது. பாமக தலைவர் ஒரு அறிக்கையில் சொல்றாரு, இந்த ஒரு நிவாரண பணிகளை உல்லாசமாக ஹெலிகாப்டர்ல இருந்து முதலமைச்சர் அவர்கள் பார்வையிடுகிறார். இது என்ன மாதிரி நியாயம்? ஏன் களத்தில் போய் சென்று பார்வையிடக்கூடாதுன்னு இந்த ஒரு விமர்சனம் ஒரு முழுக்க முழுக்க அவர் அரசியல் பார்வை கொண்டது அப்படின்னு சொல்ல முடியாதா? ஏன்னா ஒரு ஹெலிகாப்டர், ஏன்னா பிளட் அப்படிங்கறதுனாலதான் ஏரியல் சர்வே. அந்த ஏரியல் சர்வேயே நம்ம கேள்விக்குள்ளாக்கணும்னா தரையில கனெக்டிவிட்டி இல்லங்கிறதுனால ஏரியல் சர்வே போறாங்க. அதை நம்ம கேள்விக்குள்ளாக்குறது சரியாக இருக்குமா? இதுல ஒரு அரசியல் இல்லாம வேற என்ன இருக்குது? டாக்டர் செந்தில், இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால முதல்ல திரு பத்ரி அவர் சொன்ன அதே சென்டிமெண்ட் தான் எனக்கு. அரசியலை மீறி, கட்சிகளை மீறி சென்னையில் நடந்திருப்பது 108 ஆண்டுகள் இல்லாத மிகப்பெரிய மழை. இது அரசியல், நிர்வாகம் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள ஒரு போர்ல மனிதன் எந்த அளவுக்கு இயற்கையை தனக்கு ஏற்றவாறு மாற்றலாம் என்ற எல்லையை கடந்து விட்டானோ என்ற அச்சத்தையும், அந்த அச்சத்தை நான் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கு சென்னையில் நடந்திருப்பது இயற்கைக்கு எதிராக மனிதன் செய்த கோளாறுகளுக்காக மனிதத்துவத்துக்கு கிடைத்த தண்டனை. அந்த அளவில் மனிதன் இயற்கையை பற்றிய விழிப்புணர்வும் இயற்கையை பற்றிய அச்சமும் மரியாதையும் கொடுக்கணுங்கிறத முதல் ஸ்டேட்மெண்ட். ஐயா சொன்ன ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கும் ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்க்கணும். அவர் திரு முருகன் அவர் சொன்னது 1986 அவருடைய அதிகாரியா இருந்தப்ப எப்படி நடந்து கொண்டார் என்பதை சொன்னார். என்னுடைய பயமே 30 ஆண்டு கழித்தும் அதிகாரிகள் அதே போலதான் இருக்காங்கிற பயம்தான். அவர் மனிதர்களை பற்றி மதிக்கவோ கவலைப்படவோ அவங்களை பற்றி அக்கறையோட நிச்சயமா பேச நீங்களே பார்த்திருப்பீங்க. இன்றைக்கும் அதிகாரிகள் அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் பத்தி சொன்னார். 2005 நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போதுதான் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான சட்டம் இயற்றப்பட்டது. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது நடந்திருக்க போது, இயற்கை பேரழிவு நடந்திருக்க போது, அந்த பேரழிவை எதிர்கொள்வதற்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டம் என்பதே இல்லை. இன்னைக்கு முதலமைச்சர் ஹெலிகாப்டர் போறது மட்டும் பிரச்சனை இல்லைங்க, எவ்வளவு அவசரமாக கூட்டிருக்க அமைச்சர்களை இப்பதான் பார்க்கணும். அமைச்சர்கள் அதிகாரிகளை கூட்டு மீட்டிங் போடுறது, இதற்கான ஒரு என்ன பிளேஸ்ல என்ன டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கெட்யூல் இருக்கு. அவர் சொல்ற மேனுவல் சொல்லி எத்தனையோ புத்தகங்களும் ஏடுகளும் பேப்பர்களும் இருக்கு. இன்னைக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க? இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர், கவர்னன்ஸ் ஃபெயிலியர், அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் தமிழ்நாடு பார்த்திருக்கு இருக்கிறது. நான் ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சேன். இன்னைக்கு இரட்டை கோபுரம் நியூயார்க்ல சொல்லுங்க விட்டு கேட்க சொல்லுங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க டாக்டர். கேட்கல எனக்கு.
இன்னைக்கு நியூயார்க்ல இரட்டை கோபுரம் வீழ்த்தப்பட்டது. அந்த இடத்தை நம்ம போய் பார்த்திருக்கோம். மிகப்பெரிய கட்டடம், 1.5-4 ஏக்கர் பெரிய கட்டடம். அதுல 50,000 பேர் இருந்தாங்க. ஆனால் 48 மணி நேரத்துல ஒரே ஒரு உயிர் கூட உள்ள என்பதை உறுதி செய்தாங்க. அவ்வளவு வேகமா பண்ணாங்க. நம்ம ஊர்ல 72 மணி நேரம் ஆச்சுங்க. இன்னைக்கு சொல்ற இந்த இரவு நீண்ட இரவு, இன்னைக்கு இரவு பூராமே தண்ணீருக்குள்ள எந்த வசதியும் இல்லாமல் இருட்டுல லட்சக்கணக்கான மக்கள் அவதிப்படுகிறார்கள் என்பதுதான் இங்க ஒரு அரசாங்கமே இல்லை என்பதற்கான உதாரணம். இதை விட மோசமா என்ன இருக்க முடியும்? அதனால இன்றைக்கு நாங்க அரசியல் பேசவில்லை, மக்களுக்காக மக்கள் நலத்திட்டங்களையும் அறிவியலையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி. ஆண்டு கொண்டிருக்கிற அரசியல் மீறி நிர்வாகமே இல்லை என்பதற்கான உதாரணம் இது. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம் டாக்டர் செந்தில். நம்ம இதை பற்றி பல்வேறு விஷயங்கள் பற்றி, நீங்க எழுப்பிய விஷயங்கள் பற்றியும் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். நாம் இப்போ ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. நம்முடைய மத்திய அரசும் நிச்சயமாக இதுல ஒரு பெரிய பங்கை வகிக்கிறது என்றால் அதை மறுக்க முடியாது. நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் இன்று சென்னை முழுவதும் பல்வேறு இடங்கள்ல ஒரு சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் சொல்ல வேண்டும். ஆனால் மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதி குறித்தும் பல்வேறு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மற்ற மாநிலங்களுக்கு அளிக்கப்பட்ட நிதி அளவிற்கு இல்லை என்ற குற்றச்சாட்டை மற்ற எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருக்கிறார்கள். பாஜகவுடைய கருத்து என்ன, மதிமுகவுடைய கருத்து என்ன, தொடர்ந்து நாம் கேட்கலாம். அடைவிடாத மழையும் அரசியல் பார்வைகளும் என்ற தலைப்பில் இன்று ஆயுதத்தின் நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் நான் பாஜகவை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். மத்திய அரசுடைய ரெஸ்பான்ஸ் இந்த ஒரு பேரிடரை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் பார்வையிட்டிருக்கிறார்கள். நம்முடைய பிரதமர் பல்வேறு இப்போ 1000 கோடி அறிவிச்சிருக்காரு. முன்னாடி 940 கோடி அறிவிச்சிருந்தாரு. மத்திய ராணுவத்திலிருந்து தேசிய பேரிடர் இருந்து பல்வேறு அமைப்புகள், மத்திய அரசு அமைப்புகள் இங்க செயல்பட்டு வருது. எல்லாருமே இங்க இருக்கிற நேவி எல்லாருமே செயல்பட்டு வராங்க. எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம், மதிமுகவுடைய பொருளாளர் வைகோ ஒரு அறிக்கையில் இன்னைக்கு சொல்றாரு, உத்தராகண்டில் இதே போல வெள்ளம் வந்த போது, காஷ்மீரில் இதே போல வெள்ளம் வந்த போது மத்திய அரசு இதைவிட துரிதமாக செயல்பட்டது, தமிழகத்திற்கு அந்த அளவுக்கு செயல்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய பதில்? அதாவது உத்தரகாண்டுக்கும் சென்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு அளவீட நாம நிச்சயமா ஒரு பொதுவா கிடைக்கக்கூடிய தகவலை வச்சுதான் சொல்ல முடியுமே தவிர, அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய இன்புட்டும் பிளஸ் அங்க நடக்கக்கூடிய ஆபரேஷன் அப்படிங்கறத நேரடியா களத்துல இருக்கிறவங்க சொன்னா அது சரியா இருக்கும். நம்ம உத்தரகாண்டுக்கு இவ்வளவு கொடுத்தாங்க, சின்ன ஸ்டேட், ஒரே ஒரு வெள்ளம் தான், மழை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லலாம். ஆனா மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல நம்மளோட சீஃப் மினிஸ்டர் கேட்ட உடனே இடைக்கால முதல் கட்டமா நிவாரணம் அப்படிங்கறதுலயே கிட்டத்தட்ட 50%. அதுக்கப்புறம் உடனடியா பிரதமர் கிட்டத்தட்ட ஒரு சீஃப் மினிஸ்டர் ஏரியல் சர்வே போறாங்க, தி சேம் டே ஈவினிங் ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் தமிழகத்தின் மீது, மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதுக்கான ஒரு சாட்சி. வந்த உடனே திருப்பி 1000 கோடி கொடுத்திருக்காங்க. இன்னொன்று, ஏற்கனவே ஒரு மத்திய குழு சேதத்தை பார்வையிட வந்தாங்க. துரதிர்ஷ்டவசமா அந்த குழு பார்வையிட்டு அறிக்கை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அடுத்த கட்டம் மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நிச்சயமாக, ஆனால் கூடவே சைமல்டேனியஸா இந்த உதவி, குறிப்பாக மீட்பு நடவடிக்கைகள்ல மத்திய அரசாங்கத்தோட பங்கு நீங்க நேரடியா மக்கள் கிட்ட கேட்டாலே தெரியும். எந்த இடத்துலயும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட இடத்துல நீங்க கோஸ்ட் கார்டு ஆகட்டும், நேவி பர்சனல்ஸ் எல்லாருமே, ஏன் நானே நேரடியா தாம்பரம் முடிச்சூர் பகுதிகளில் போகும்போது இவங்கதான் எங்களை ரெஸ்கியூ பண்ணாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களோட பிரசன்ஸ மக்கள் ஃபீல் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் உடனடியாக உதவிக்கரம் நீட்டி செஞ்சிட்டு இருக்கு. அதனால இந்த நேரம் அப்படிங்கிறது நிச்சயமாக இது அரசியலுக்கான நேரம் இல்லை அப்படிங்கறத பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் ஒரு பொறுப்புணர்வோடு தான் இங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி ஒரு நேரலையில நீங்க பிரஸ் மீட் காட்டுனீங்க, மினிஸ்டர்ஸும் பிளஸ் சீஃப் செக்ரட்டரி உட்கார்ந்த அதிகாரிகள் எவ்வளவு கேள்விகள், பத்திரிகையாளர்களோட கேள்விகள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட சமுதாயத்தோட ஒரு குறிப்பிட்ட அந்த அத்தனை ஒரு கேள்விகளும் அவர்கள் முன்னால எழுப்பப்பட்டது. அத்தனை குமரியோட இருக்கு கேள்விகள். கீழே மரியாதைக்குரிய மூத்த அதிகாரி, ஓய்வு பெற்ற அதிகாரி சொல்றாரு, கோஆர்டினேஷன் அப்படிங்கறத நீங்க எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க, எங்களுக்கு மேனுவல் இருக்கிறத நாங்க செய்யறோம் அப்படின்னு. ஒருவேளை ஐயா மாதிரி நேர்மையான அரசு அதிகாரி, தீவிரமா செயல்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிக்கு அவரோட பார்வையில் அது சரியா இருக்கலாம். ஆனா எல்லா அதிகாரிகளும் அப்படி இல்லங்கிறதையும் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. நேரடியாக நாங்க மக்களோட 3 நாளா பாத்துட்டு இருக்கோம். கை குழந்தையோட வீடு முழுக்க சாக்கடை தண்ணி நிரம்பி ஒரு பொருளை எடுக்க விடாம வெடிய படுக்கையில ஈர நனைஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ தண்ணி வந்துருச்சேன்னு வெளியில ஒடியாந்த மக்கள் இவங்களை பாக்குறோம். ஒரு பக்கம் சகோதரர் பத்ரி சொன்ன மாதிரி நிறைய என்ஜிஓக்கள் தன்னார்வமா ஒரு வீட்டுல ஒரு அம்மா காலையில ஒரு 20 புளியோதரை பாக்கெட் செஞ்சு கொண்டு வந்து நம்மளோட ரிலீஃப் சென்டர்ல குடுக்கறாங்க. என்னால முடிஞ்சதுங்க மக்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக மக்கள் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர்களுக்கு உதவுவதற்காக
நீங்க சாப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யறாங்களா இருந்தாலும் சரி, சாதாரணமா குடிசை பகுதியில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஆச்சரியகரமா உதவி செய்வதற்காக கரங்கள் நீண்டு கொண்டே இருக்கின்றது. அவர்களோட ரிலீஃப் மட்டும் இல்லைன்னு சொன்னா கவர்மெண்டால நிச்சயமா இதெல்லாம் டேக்கிள் பண்ணவே முடியாது. நேரடியா நாங்க இருந்து பாக்குறோம். மக்களோட அந்த எழுச்சி என்பதை நம்ம நிச்சயமா மறுக்க முடியாது, பார்க்க முடியுது. ஏன்னா எந்த அமைப்புனே தெரியாம ஒரு இடத்துல ரிலீஃப் சென்டர்னா அங்க வாலண்டியரா வரவங்க, முகம் தெரியாதவங்க, பேர் தெரியாதவங்க எல்லாம் வந்து அவங்க பாட்டுக்கு பார்சல் பண்றாங்க, ஒரு இடத்துல கொண்டு போய் குடுக்குறாங்க. இன்னும் ரொம்ப ஆச்சரியமா நிறைய இடத்துல நாங்க பார்க்க முடிஞ்சது. எங்களுக்கு பரவாயில்லைங்க, எங்களுக்கு சாப்பாடு வந்துடுச்சு, இன்னும் உள்ள மக்கள் இருக்காங்க, நீங்க கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவு. நேற்று நாங்க நைட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் அந்த ரெயின்ட்ரி ஹோட்டல் பின்னாடி SM நகர் ஒரு ஏரியா, இது வரைக்கும் தண்ணி நிக்குது. சாப்பாடு எடுத்துட்டு போனா நம்ம வழக்கமா ஐயோ வந்து பறிச்சிருவாங்கன்னு இல்ல, ஒவ்வொரு புளோர்லயும் ஒவ்வொரு குடும்பம் வந்து எங்க வீட்டுல 3 பேர், எங்க வீட்டுல 4 பேர்னு சொல்லி சொல்லி அளவா வாங்கிட்டு போனாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களும் பொறுப்புணர்வோடு இருக்கிறத நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. ஒரு சில இடங்கள்ல எக்ஸப்ஷன் எப்பவுமே இருக்கும், ஐயோ எங்களை கவனிக்கலையே, இல்ல வாங்கினவங்களே திருப்பி வாங்குறது. ஆனா ஒரு விஷயம் சொல்றோம், எந்த இடத்துக்கு போனாலும் மக்கள் சொல்றாங்க, தயவு செஞ்சு பணத்தை எல்லாமே ரிலீஃப் எது கொடுக்கறதா இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா கொடுங்க. அரசாங்கத்தின் மீது ஒரு ரிலீஃப் மெட்டீரியல் கொடுக்கறவங்களுக்கும் இப்ப நம்பிக்கை போயிடுச்சு, வாங்கக்கூடிய மக்களும் பயப்படுறாங்க. கொடுக்கிறது நேரடியாக முழுமையாக எங்களுக்கு வராது அப்படிங்கிற எண்ணம் கீழே இருக்கிற மக்களுக்கு இருக்கு. அந்த முழுமையாக சென்றடைமான்றதை நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். என்னுடைய அடுத்த கேள்வி மதிமுகவுடைய திரு ஈஸ்வரன் அவர்கள் நம்முடைய நினைக்கிறார். உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, திருமதி வானதி அவர்கள் இப்ப சொன்னதை கேட்டிருப்பீங்க. மத்திய அரசுடைய ரெஸ்பான்ஸ் பத்தி உங்களுடைய தலைவர் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி தமிழகத்திற்கு சரியான அளவுக்கு நிதி வந்து ஒதுக்கீடு செய்யவில்லை. உத்தராகண்ட் வெள்ளத்தையும் காஷ்மீர் வெள்ளத்தையும் அவர் ஒப்பிடுறாரு. உத்தராகண்ட் வெள்ளத்துல நிவாரணம் இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இப்போ பேரிடர் நடந்து இப்போ ஒரு வார காலகட்டம் தான் ஆகிறது. உடனடியாக சாங்ஷன் செய்யப்பட்ட நிதின்னு பார்த்தா உத்தராகண்ட் வெள்ளத்தின் போது 1114 கோடி, ஜம்மு காஷ்மீர் வெள்ளத்தின் போது 400 கோடி. சோ உடனடி நிவாரணம். அதுக்கப்புறம் பின்னர் வந்து ஆய்வு செய்து 5000 கோடி 7000 கோடின்னு அதிகமா கொடுக்கறாங்க. தமிழகத்திற்கு உடனடி நிவாரணமாகவே இப்போ ஒரு 1000 கோடியும் 900 கோடியும் கிடைச்சிருக்குங்கிறத நம்ம பாராட்ட வேண்டாமா திரீஸ்வரன்? அதாவது சென்னை சிட்டிங்கிறது வந்து இந்தியாலேயே மிகப்பெரிய சிட்டி. இங்க பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எல்லா மக்களும் வீடுகள் விட்டு வெளியில வர முடியாம கழுத்தளவு தண்ணியில மிகப்பெரிய கஷ்டத்தை அந்த சென்னையில் இருந்திருக்காங்க. அதனால உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கும் சென்னையில பாதிக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கும் வித்தியாசம் இருக்கு. இவ்வளவு மக்கள் வீடுகள்ல பொருள்கள்ல உயிரிழப்பு இவ்வளவு சந்திச்ச பிறகும் நான் கேட்கிறேன், பிரதமர் 1000 கோடி ரூபாய் 2வது அறிவிச்சாரு. எந்த அடிப்படையில இந்த 1000 கோடி அறிவிச்சார்? அதை ஒட்டுமொத்தமா ஏற்கனவே 8800 கோடின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் கேட்டிருக்காங்க. ஆனா 2வது தடவை அதையும் மீறி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ எந்த அடிப்படையில நீங்க 2வது 1000 கோடின்னு சொல்லி முடிவு பண்றீங்க? அது இல்லாம இன்னும் மத்திய அரசாங்கத்தினுடைய அனைத்து டீம் ஒட்டுமொத்தமா சென்னையில களத்தில் இறங்கி வேலை பார்க்கலைங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. இன்னொன்னு, தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் நாங்க குற்றம் சாட்டுறோம். என்னன்னு கேட்டோம்னா, இவ்வளவு பெரிய பேரிடர் நடந்ததுக்கு பின்னாடி எல்லா அரசியல் இயக்கங்களும் இந்த மக்களை காப்பாற்றணுங்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரே கருத்தா இருக்கு. ஆனா எல்லா அரசியல் இயக்கங்கள் தலைவர்களை கூப்பிட்டு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்போம், இந்த மக்களுக்காக நம்ம எல்லாம் என்ன செய்வோம், ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேருங்க, இந்த மக்களுக்காக ஏதாவது பண்ணுவோங்கிறத ஏன் இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசல? வலியுறுத்திட்டு வரீங்க. இது போன்ற ஒரு பேரிடர் நேரத்துல ஒரு அரசாங்கம் தன்னுடைய முழுமையாக களத்தில் இறக்கி அங்க மீட்பு போன்ற பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கும் போது இப்போ இமீடியட் ரிலீஃப் இமீடியட் ரெஸ்கியூ அவங்கள போய் பார்த்து அவங்கள முதல்ல அந்த இடத்துல இருந்து மீட்டு அதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யறதுன்னு யோசிக்கணுமா? அனைத்து கட்சி கூட்டம் இப்போதைய இமீடியட் தேவை நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ அதை கூட்டுறதுனால பிரயோஜனம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அனைத்து கட்சி இப்போ நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, எல்லா மக்கள் வந்து பொருள் எல்லாம் கொண்டு வர்றாங்க, நிறைய பேர் பணம் கொடுக்கதான் யோசிச்சுட்டு இருக்காங்க, ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு களத்துல இறங்கி பணியாற்றுறாங்க, ஒரு ஒருங்கிணைப்பு நிலை சொல்றீங்க. அப்ப இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துறதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் ஆயிரும்? எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்களையும் கூப்பிட்டு இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய பேரிடர் நடந்திருக்கு. அப்போ பிரதமர் கிட்ட நம்ம என்ன கேட்போம்? இந்த இலக்கீடு பத்தாது, ஒட்டுமொத்தமா அனைத்து அரசியல் கட்சியும் சேர்ந்து பிரதமர் கிட்ட இந்த நிவாரணம் பத்தாது, இன்னும் சேர்த்து கொடுங்கன்னு கேட்கறதுக்கு ஏன் இதை தயக்கிறீங்க? அப்போ நீங்க இதுலயும் அரசியல் பாக்குறீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் இவ்வளவு பெரிய பேரிடர் நடந்ததுக்கு பின்னாடியும் எல்லாத்தையும் கூப்பிட்டு மனிதனா பார்க்காம அரசியல் வித்தியாசங்கள் பார்த்து யாரையுமே கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறீங்க, என்ன அர்த்தம்? அப்ப காவிரி பிரச்சனையில ஒட்டுமொத்தமா கர்நாடகா பார்த்தோம்னா அத்தனை அரசியல் கட்சிகளும் காவேரி பிரச்சனையில ஒன்று சேர்ந்து பிரதமர் நடந்ததுக்கு பின்னாடியும்
எல்லாத்தையும் நீங்க இதுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு டிஸ்கஷன் கூட நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்களா? என்ன அர்த்தம்? அதாவது நீங்க ஏற்கனவே அதிமுக பாமக பல்வேறு எதிர்கட்சிகள் வந்து என்ன ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்கன்னா மத்திய அரசு கிட்ட எவ்வளவு நிவாரணம் கேட்கணும், அந்த நிதியை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறதுக்கான ஒரு அனைத்து கட்சிகள் அடங்கிய ஒரு குழுவை ஏற்படுத்தணுங்கிறது தொடர்ந்து பல்வேறு எதிர்கட்சிகள் சொல்லிட்டு வரீங்க. இப்ப இந்த நிவாரணம், இந்த நிதி இது எப்படி பயன்பட போகிறது? தேர்தல் நெருங்கும் போது இது சில கட்சிகளுக்கான ஒரு தேர்தல் ஆதாயமாக முடிந்து விடுமாங்க கவலைதான் அங்க மேலோங்குதா? இல்ல நீங்க தேர்தல் ஆதாயத்தை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல, அது ரெண்டாவது விட்டுருங்க. இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டதுக்கு பின்னாடி ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துங்கிற எண்ணம் கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு ஏன் இதுவரைக்கும் வரல? அதாவது தமிழ்நாட்டில் இருக்க இதுவரைக்கும் ஆண்ட அண்ணா திமுக திமுக ரெண்டு கட்சிகளும் அங்க இருக்கிற பாதி குளத்தை அழிச்சு போட்டாங்க. பாதி ஆக்கிரமிப்பு இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்குரிய காரணம் வந்து இந்த ஆறு குளங்களுடைய நீர்வழி பாதைகளை பாதுகாக்காம விட்டதனுடைய தவறு இன்னைக்கு இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு இழப்பு ஏற்பட்டு இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டதுக்கு பின்னாடியாவது இந்த மீட்பு நடவடிக்கையிலாவது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து இந்த மீட்பு நடவடிக்கை ஒருங்கிணைப்புங்கிற குறைஞ்சபட்ச எண்ணம் கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு ஏன் வரல? இதை ஏன் அரசியலா பாக்குறாங்க? ஏன் மதிமுக கூப்பிடுன்னு சொன்னா நாங்க வரமாட்டோமா? எங்களுடைய தோழர்களோட களத்துல வந்து நீங்க இந்த பகுதியை பிரிச்செடுத்துங்க, மதிமுக தோழர்கள் நீங்க செய்யுங்க, இங்க திமுக செய்யட்டும், இங்க பிஜேபி செய்யட்டும், இங்க அண்ணா திமுக செய்யட்டும். கேட்டீங்களா? ஏற்கனவே களத்துல பல்வேறு செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அரசு இதை கூப்பிட்டு எல்லாரும் கட்சி இல்ல அது எல்லாருமே செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு நீங்க உருவாக்குங்க, அதுக்கான சூழ்நிலை நீங்க உருவாக்குங்க. அப்படியா எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைச்ச இது நீங்க செயல்பட வேண்டாம் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப தனித்தனியா செய்யறதுன்னா ஒருத்தர் கோயம்புத்தூர் இருந்து ஒரு மெட்டீரியல் எடுத்துட்டு போறாரு, அந்த மெட்டீரியல் தேவை இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது, டோட்டலா வேஸ்டா போயிடும். இப்ப மதிமுக ஒரு வண்டி இங்க இருந்து கோயம்புத்தூர் இருந்து அங்க சென்னைக்கு போய் அங்க எங்க கொடுக்கறதுன்னு தெரியாது. ஏன் அரசாங்கம் எல்லா கட்சியும் ஒருங்கிணைச்சு ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை நீங்க ஏன் ஏற்படுத்துறதுக்கு தயங்குறீங்க? வேற கட்சி எதுவும் செய்யக்கூடாது, உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. தொடர்ந்து நாம் இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம் திரு ஈஸ்வரன். தொடர்ந்து இன்னொரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது. சற்று முன்னர் தமிழகத்துடைய தலைமைச் செயலாளர், டான்ஜெட் கோடே கமிஷனர், சென்னை கார்பரேஷன் கமிஷனர், ஹெல்த் செக்ரட்டரி, பவர் செக்ரட்டரி, இப்படி ஒரு பல்வேறு ஃபுட் செக்ரட்டரி, இப்படி பல்வேறு அதிகாரிகள் ஒன்றிணைந்து ஒன்றாக செய்தியாளர்களை சந்தித்து அந்தந்த துறைகளில் என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது, என்னென்ன விஷயங்கள் எவ்வளவு செஞ்சு முடிச்சிருக்கோம், இன்னும் எவ்வளவு முடிக்கல, எவ்வளவு செய்ய போறோம்னு தெளிவான ஒரு செய்தியாளர் சந்திப்புல பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க. மக்களுக்கு ஒரு விஷயங்கள் இவ்வளவு நடந்திருக்கு நடக்கலன்ற விஷயங்கள் போய் சேர முடிந்தது. இதை இந்த கடந்த 2 நாட்களாக 6 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒரு செய்தியாளர் சந்திப்பை வைத்து மக்களை நம்ம அப்டேட் பண்ணிருந்தோம்னா இவ்வளவு பெரிய பயமும் வீரியும் என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையும் தவிர்த்திருக்கலாம். அடாத மழையும் அரசியல் பார்வைகளும் என்ற தலைப்பில் இன்று ஆயுத நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். மூத்த IAS அதிகாரி திரு முருகன் அவர்களிடத்தை கேட்க விரும்புறேன். டிசாஸ்டர் வந்துடுச்சு, அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஒரு பக்கம், அதுக்கான என்ன மீட்பு பணிகள் பண்றோம் அப்படிங்கறது ஒரு பக்கம், அது குறித்து தகவல்களை கம்யூனிகேட் பண்றது, அந்த தகவல் தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்திலும் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போ நம்ம இடைவேளைக்கு முன்னர் சொன்ன மாதிரி ஒரு அருமையான பிரஸ் கான்பரன்ஸ் அத்தனை துறை அதிகாரிகளும் ஒன்றிணைந்து ஒரே மேடையில வந்து செய்தியாளர்களுடைய கேள்விகளை எதிர்கொண்டு அதுக்கு பதிலளிக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயமா பல பயனுள்ள தகவல்களும் அதுல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த ஒரு விஷயத்த ஏன்னா இப்போ ஒரு மொத்த மாநிலமும் பாதிக்கப்பட்டிருக்கு, பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இந்த இடங்கள்ல நாங்க மீட்பு பணியை முடிச்சிட்டோம், இந்த இடங்கள்ல இது நடந்துட்டு இருக்கு, இந்த இடங்கள்ல இப்ப ஆவினுக்கு இப்படி வரும், உங்களுக்கு இப்படி இந்த GST ரோட திறந்து விட்டுட்டோம், நீங்க போலாம், இந்த சைதாப்பேட் பிரிட்ஜ் நாளைக்கு திறப்போம், இந்த ஏர்போர்ட் எப்போ திறக்கும், இது போன்ற விஷயங்களை ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோல் ரூம் அமைச்சு 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு பிரஸ் கான்பரன்ஸ், இல்ல இந்த இடத்துல இவ்வளவு பேர் விழுந்திருக்காங்க இப்படிங்கிற தகவல்கள் பரிமாற்றம் இருந்தா இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பல்வேறு இடங்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு குழப்பமும், இந்த ரோடு இருக்கா இல்லையான்னு தெரியாத விஷயங்களும், ஒரு தேவையற்ற ரூமர்ஸ், திடீர்னு ஒரு இடத்துல 40 முதலைகள் தப்பிச்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய ரூமர்ஸும், இது போன்ற விஷயங்களை நம்ம தவிர்த்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது இப்ப அவங்க சொன்னதுல எதுவுமே புதுசா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அதாவது பத்திரிகைகளில் பொதுவான நியூட்ரலான பத்திரிகைகள் ஒழுங்கா செய்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கொடுப்பது அரசிலிருந்து ஒரு செய்தியை விட ஒரு சைடு காட்டுது. அவங்களே இப்ப சார் போய் நேரில் போய் பார்த்து அவர் சொல்ற மாதிரி விஷயங்கள். அரசு சொல்வது தினமும் அறிக்கையாக வருகிறது, முதல்வரோட அறிக்கை வருது, அமைச்சர் வருகிறார். இதுல டைம் வேஸ்ட் ஆகுது. இந்த வேலையை கூர்ந்து கவனிக்க வேண்டியவர்கள் 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்க சொல்ற மாதிரி பிரஸ் கான்பரன்ஸ் பண்ணி நிச்சயமா அவங்க அரசை பாராட்டுகிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் சொல்லும். ஒண்ணு இல்லைங்க,
காலம் காலமாக இப்போ இன்னைக்கு வந்து அந்த சைதாபேட் பிரிட்ஜோட விஷுவல்ஸ் நம்ம பார்க்கும்போது சைதாபேட் பிரிட்ஜ் மேல அவ்வளவு வெள்ளமான அனைவருமே வியந்தோம். இன்னைக்கு அந்த பிரமாமா காட்டுறீங்களா? 7-11 டிவி சேனலும் தமிழ்ல வந்து அழகா காட்டிட்டு இருக்காங்க. அதுல சில விருப்பு வெறுப்புகளும் இருக்கு, அதை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் சொல்றாரு இவங்க விமானத்துல வந்து பாக்குறாங்கன்னு. காலாகாலத்திற்கும் விமானத்தில் பார்ப்பது வழக்கம். பிரதமர் வந்தார், முதல்வர் ஏன்னா ஓவரால் பிக்சர் அப்பதான் தெரியும். நீங்க இப்படி போயிட்டு இதுல மட்டும் கடலூர் மட்டும் பார்த்து வந்தா உங்களுக்கு ஓவரால் பிக்சர் கிடைக்காது. அது தவறு சொல்கிறோம். அரசியல் கரெக்டா வந்து ரிலீஃப் இருக்கா இல்லையா? இப்ப சார் சொன்னாரு என்ஜிஓஸ் வந்து ஓகே உங்க வியூவை கொடுங்க, அது அல்லது யார்ட்டும் கேட்காம அவன் மேடம் சொன்ன மாதிரி நீங்க பாட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல அத பல இடங்கள்ல அதுக்கான எங்க என்ன தேவைப்படுகிறது அப்படிங்கறதுக்கான பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் ஆர்வமா இருந்தா கூட தேவைகள் என்னன்னு அறியக்கூடிய இன்னைக்கு பிரஸ் கான்பரன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னே பிரமாமா இருக்கு. ஆனா நீங்க இதை பாத்தீங்களா இல்ல? அந்த பேசினாரு அந்த அமைச்சரை பிடிச்சு தள்ளி இருக்காங்க. நீ கார்ல வந்திருக்க, நான் நடந்துட்டு இருக்கிறேன், நான் நீ நடந்துக்கன்னு இருக்காங்க. அந்த மாவட்ட செயலர் அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நாளை காலைல பேப்பர்ல வரும். இத மாதிரியான குழப்பமான சூழ்நிலையில் பிரஸ் கான்பரன்ஸ் வச்சதுனால பிரச்சனை தீரும் என்று நினைக்கவில்லை. பிரஸ் கான்பரன்ஸ் தேவை என்றால் வெள்ளத்தை பார்க்காமல் இங்க தலைவர் இருக்கிற அதிகாரிகள் தான் கொடுக்க முடியும். அங்கிருந்து வர ரிப்போர்ட் தான் வாசிக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. இந்த விஷயத்தை தான் திரு பத்ரி அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்புறேன். நிச்சயமா இப்படி ஒரு பேரிடரும் போது முதல்ல ரெஸ்கியூ பண்ணணும், முதல்ல மீட்பு. நம்மளே கூட நம்மளுடைய தொலைக்காட்சியில சில எண்கள் கொடுத்து உங்களுக்கு உதவி தேவைப்பட்ட இந்த எண்கள்ல கொடுங்கன்னு சொன்னோம். நிறைய பேர் போன் பண்ணி எங்ககிட்ட 100 வாட்டர் பாக்கெட் இருக்கு, உங்களுக்கு எங்க கொடுக்கணும் தெரியுமா அப்படின்னு ஒரு ஆர்வமா கேக்குறாங்க. அதுல தவறு இல்ல. பட் உடனடியா நாங்க என்ன பண்ண வேண்டியிருந்ததுன்னா, தயவு செஞ்சு இந்த ஒரு போன் தான் இருக்கு, நீங்க லைனை பிளாக் பண்ணாதீங்க, மீட்பு தேவைப்படுறவங்க போன் பண்ணிட்டோம், நீங்க எல்லாம் பின்னர் போன் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம். சோ இது வந்து ஒரு அரசாங்கத்துடைய பார்வையில இது போன்ற இமீடியட்டா அவங்க யார போய் காப்பாற்றணுமோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா? இல்ல இது போன்ற கம்யூனிகேஷன் கோஆர்டினேஷன் தொண்டு நிறுவனங்கள் கிட்ட போறது இந்த விஷயங்களை இப்போ பண்ண முடியுமா? உண்மைதான். முதல் தேவை மீட்பு. ஆனா அது ஒண்ணு மட்டுமேயா? இப்ப வந்து ஒரு இடத்துல மக்களை மீட்டாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்தடுத்த தேவைகள் இருக்கு இல்லையா? அரசாங்கத்திட்ட ஒரே ஒரு போன் நம்பர் மட்டும்தான் இருக்கா? நீங்க வந்து 5 போன் நம்பரோ 6 கொடுத்து அது ஒவ்வொன்றுத்தையும் மேனேஜ் பண்றதுக்கான ஒரு குழுவை நியமிச்சு, மீட்புக்கான குழு இது, நிவாரணத்துக்கான குழு இது, உணவு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான குழு இது, மருத்துவ உதவி தேவைப்படுவதற்கான குழு இதுன்னு தனித்தனியாக பிரிச்சு செய்ய முடியாதா? அப்ப இதுல ஆனா அப்படி இருந்தும் கூட நம்ம என்னத்தை பார்க்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலயும் தேவையான அளவுக்கு விஷயங்கள் போய் சேர்றது இல்லை அப்படிங்கறதான் பார்க்கிறோம்னா. இப்ப வந்து எல்லாமே இதற்கு முந்தைய பிரச்சனைகளுக்கும் இதுலயும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்ப பெரிய அளவுக்கு சுனாமி நிகழ்ந்தது, ஆனால் அந்த ஒரு சில மணி நேரத்துக்குள்ள பெரும் உயிரிழப்போட எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அதன் பிறகான நிவாரணம்ங்கிறத வந்து ஒரு அரசாங்கத்தினால் சரியாக செய்ய முடிஞ்சது ஒரு விதத்துல. ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. ஒரு பரந்துபட்ட ஒரு பரப்பளவுல நீர்ல மூழ்கி இருக்கு. இன்னும் 4 அடி 6 அடி எல்லாம் தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு. அங்கிருந்து முழுமையாக மக்கள் வந்து வெளியில எடுக்கப்படல. அப்படி எடுத்தவங்களை எங்க கொண்டு போய் தங்க வைக்கிறதுங்கிறது இன்றைக்கும் இப்பொழுதும் முழுமையாக நடக்கல. இன்னும் அவர்களுக்கு போய் சேரல. ரிலீஃப் சென்டர்ஸ் அரசே அமைச்சிருக்காங்க. அங்க வந்து 10 லட்சம் 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை வந்து தங்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் முழுமையாக நான் சொல்றேன். அதாவது இன்னும் நிவாரணம் தேடி இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதை தவிர்த்து விட்டு நீங்க பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் பல்வேறு தேவைகள். அது வந்து மிக சாதாரணமான தேவை. இன்னொருத்தர் வந்து எனக்கு வைஃபை இல்லைன்னு சொல்லலாம், அது வேற. ஆனால் அடிப்படையாக பல விஷயங்கள் இன்னும் மக்கள்கிட்ட போய் சேர வேண்டியது இருக்கு. இந்த மாதிரியான நேரத்தில் இதற்கான கோஆர்டினேஷனும் தேவை அப்படிங்கிறாங்க. அதாவது ஒன்று அரசு சொல்லிடலாம், எங்களால் அனைத்தையும் பாதுகாத்து எங்களால் எல்லாத்தையும் செய்து கொள்ள முடியும், நீங்கள்லாம் யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு நிலையில அரசு இன்றைக்கு இருக்கா? தமிழக அரசு கட்டாயமாக இல்லை. அப்ப மக்களுடைய பங்களிப்புங்கிறது இங்க வந்து ரொம்ப அவசியம். இன்றைக்கு பேஸ்புக்கும் ட்விட்டரும் இருந்த காரணத்தினாலையும் வாட்ஸ்அப் இருந்ததுனாலையும் தான் நான் அதை ஆணித்தரமாக சொல்ல முடியும், பல பேர் அவங்க வந்து அவங்களுடைய நிலையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. அரசுக்கு வெளியில மற்ற எந்திரங்கள்லாம் பயன்படுத்தி தான் இன்றைக்கு உணவுப் பொருட்கள் பல மடங்கு பல பேருக்கு போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு தொடர்ந்து இதே விஷயத்தை அரசு இன்னும் சரியாக பயன்படுத்தி இருக்கலாம். இந்த நியூ மீடியா டெக்னாலஜிஸ் எதையுமே இந்த அரசு சரியாக செய்த மாதிரி எனக்கு தெரியல. அப்படி பண்ணிருந்தா நீங்க சொல்லுங்க எனக்கு.
டாக்டர் செந்தில், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க இந்த ஒரு விஷயத்துல. உங்களுடைய கருத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கேள்வியும் நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். ஊர் கூடிதான் தேர் இழுக்கணும், அனைவரும் இதுல ஒன்றிணைந்து செயல்படணும்ன்ற கருத்தை பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்களே முன்வைக்கிறாரு. அதே சமயம் அரசு மீதான கடுமையான விமர்சனங்கள், இவங்க வந்து போயஸ் தோட்டத்துல ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தனிப்பட்ட விமர்சனங்கள், இது போன்றது இந்த ஒரு விஷயத்துல ஒரு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படணுங்கிற நேரத்துல இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்கள் ஆரோக்கியமானது. டாக்டர் செந்தில், ஒரு மிக முக்கியமான காரணத்துக்காக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இது வந்து ரிலீஃப் பத்தி தான் பேசும் போதே நீங்க சொன்னீங்க. ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி ஆகணும். இன்றைக்கு சென்னையில் இப்படிப்பட்ட அளவில் வெள்ளத்தை மூழ்கிறதுக்கு காரணம் மழை கிடையாது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 35,000 அடி தண்ணி ரிலீஸ் பண்ணதுதான். செம்பரம்பாக்கம் ஏரி 1ஆம் தேதி அன்னைக்கு நிறையல, அதுக்கு முன்பே நிறைந்து விட்டது. பிராமணன் வந்து முதல்ல ஒரு கட்டமா ரிலீஸ் பண்ணாங்க வேண்டும் என்ற நிலையில இந்த மழை வந்து வரலாறு காணாத மழைங்கிறத வந்து நம்ம எந்த ஒரு நாட்டு கருத்து முடியாது. டாக்டர் செந்தில், இது தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு வருது. முதல் கட்டமா சில இடங்கள்ல ரிலீஸ் பண்ணாங்க தண்ணியை, திரும்பவும் மழை 3 மணி நேரத்தில் திறந்து விட போகிறோம். நான் சொல்லிடுறேன் இதை 3 மணி நேரத்தில் திறந்து விட வேண்டும் என்ற நிலையில 3 மணி நேரத்தில் செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட போகிறது. இந்த பகுதிகளெல்லாம் தண்ணீர் வரும், நீங்கள் மேடான பகுதிக்கு செல்லுங்கள் என்ற ஒரு முன்னறிப்பு வெளியிடப்படவில்லை. குறைந்தபட்சம் ஒரு பிரிவென்டிவ் வெளியேறுங்கன்னு சொல்றதும் அவங்க செல்ல மாட்டேன்னு சொல்றதும் இது வந்து ஒவ்வொரு சமயமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நிறைய இடங்கள்ல காவல்துறை அங்க சென்று அவங்களை கூட்டிட்டு வர வேண்டிய நிலைகள்லாம் இருந்திருக்கு, நம்ம பாத்துருக்கோம் தொடர்ந்து. இல்ல ஆனா இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, எந்த அளவுக்கு தண்ணி போகுங்கிற பற்றிய ஜட்ஜ்மெண்டே கவர்மெண்ட் அன்பிரிப்பேர்டா இருந்தாங்க. இந்த தண்ணி எல்டாம் சோடு வரைக்கும், அடையாறு ரிவர் சைதாப்பேட்ல இருந்து எல்டாம் சோடு வரைக்கும் தண்ணி நினைச்சு பார்த்தாங்களா? அசோக நினைச்சு பார்த்தாங்களா? புதிய தலைமை டிவி போக நினைச்சு பார்த்தாங்களா? இதை பற்றி ஐடியா இல்ல. இது வந்து டோட்டலி அன்பிரிப்பேர்ட். அதை விட்டுலாம். நீங்க வந்து இப்ப ஐயா சொன்ன பாயிண்ட் போறதுக்காக சொல்றேன். அதாவதுங்க, இந்த அரசாங்கம் வந்து இப்ப நீங்க அந்த அதிகாரிகள் கொடுத்த பேட்டி கொடுத்தீங்க. இந்த பேட்டி எந்த சூழலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அரசு எந்த பணியையும் செய்யவில்லை என்ற கடுமையான விமர்சனம் இடையில இல்லை செய்து கொண்டிருக்கோம் என்று சொல்வதற்காகத்தான் அந்த பேட்டியை தவிர முதல்ல பண்ணல இவங்க. அதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த சீஃப் மினிஸ்டருக்கும் மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் என்ற சரத்பவாருக்கும் பூஞ்சி பகுதியில் 16 ஆண்டுகளுக்கு முன்னால் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது அந்த முதலமைச்சர் என்ன செய்தார்? அங்கேயே போனார், இரவு பகலா மக்களோட இருந்தார். இவங்க ஒரு பெண்மணி, உடல்நலம் சரியில்லாதவர், எல்லாரும் போக முடியாது. தனிப்பட்ட விமர்சனங்களுக்குள்ள போக வேண்டாம். பல இடங்கள்ல இது போன்ற விஐபிக்கள் அங்க போய் இருந்து நிவாரண பணிகள்ல இருக்கும்போது அவங்களோட செக்யூரிட்டின்னு பல்வேறு விஷயங்கள், அவங்களுக்கான விஷயங்கள் ஏற்பட்டுவிடும். நிவாரண பணிகள் செய்ய ஏற்படலாம். அந்த கேஸ் தவிர்த்துக்கணும் கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா? நம்ம போக சொல்லல. நான் அவருடைய உடல்நிலையையும் அவருடைய வயதையும் ஒப்புக்கொள்கிறேன். அவர் பெண்மணி என்பதை ஒப்புக்கொள்கிறேன். குறைந்தபட்சம் போயஸ் தோட்டத்தில் இரவோடு இரவாக அவசர கூட்டம் கூட்டி இந்த அதிகாரிகளை அழைத்து என்ன மீட்பு பணி நடக்கிறது, என்ன செயல் என்று இந்த அரசாங்கம் ஏறக்குறைய உறங்கிக் கொண்டிருந்தது என்பது உண்மை. இல்ல உறங்கி கூட அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க உறங்கிட்டு இருந்தாங்க. இது போட முடியாது. நமக்கு தெரியுமா போயஸ் தோட்டத்துல அங்க எதுவும் அவங்க பேசல, அவங்க அதிகாரிகளை கூப்பிட்டு பேசல நமக்கு தெரியுமா? நம்ம வந்து அவங்க உள்ள அவங்க தூங்கிட்டு இருந்தாங்களா, ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்களா? இது போன்ற இருக்கிற இந்த அரசாங்கத்துடைய இயலாமையை விட என்ன உதாரணம் இருக்க முடியும்? நிச்சயமா தவிப்பை விட என்ன உதாரணம் இருக்க முடியும்? என்ன சாட்சி வேணும் அதுக்கு? இல்ல இதுல பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட விமர்சனங்களுக்கு போக வேண்டாம் சொல்றோம். நம்ம அரசு நிச்சயமா பல்வேறு இடங்கள்ல நம்ம கேள்வி கேட்கலாம். மத்திய அரசிடம் சில கேள்விகள் தொடர்ந்து எழுந்திருக்கின்றன. இப்போ அந்த டோல்ஸ் வந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் தேசிய நெடுஞ்சாலைகள்ல எந்த ஒரு சுங்கச்சாவடியிலும் வந்து கட்டணம் வசூலிக்கப்படாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து மேலிருந்து வாரியா பார்க்கும்போது நிச்சயமா ஓகே ஃப்ரீயா போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அதே சமயம் ஆனா இது தமிழகம் முழுவதும் செய்ய வேண்டிய அவசியம் இருந்ததா? எல்லா சுங்கச்சாவடியிலும் இப்போ ஃப்ரீ பண்ணி விட வேண்டிய அவசியம் இருந்ததா? தென் மாவட்டங்கள்ல பெரிய பாதிப்பு இல்லைன்னு போது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இரண்டாவது, இதை தாண்டி இந்த சுங்கச்சாவடிகள்ல வசூலிக்கப்படக்கூடிய கட்டணம் நம்ம ரிலீஃபா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தா இது அட்லீஸ்ட் ரிலீஃப்காவது ஒரு அமௌண்ட் பயன்பட்டு இருக்கும். இப்ப தமிழகம் முழுவதும் அனைவரும் ஃப்ரீயா போறதை தாண்டி இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான அப்ரோச் எடுத்திருக்கலாங்கிற விமர்சனம் இருக்கு. அதாவது அரசாங்கம் இதை செஞ்சா இல்ல இது இப்படி பண்ணிருக்கலாம். ஏங்க ரிலீஃப் ஃபண்ட் தான் ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, இதெல்லாம் வசூல் பண்ணி தான் ரிலீஃப் கொடுக்கணுமா? ஏன் ஃப்ரீ எங்களை விட்டு ஆகாதா? இந்த மாதிரி விமர்சனம் இருக்கு இல்லையா? என்ன சொல்றேன், தென் மாவட்டங்கள் முழுக்க பாதிக்கப்படலைன்னு சொல்ல முடியாது. தூத்துக்குடி மிக மோசமான பேரிடர் அவங்களும் சந்திச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வந்து மூழ்கின்னு இல்லைன்னா கூட மழையால பாதிப்பு இருக்கு. அதனால மத்திய அரசாங்கம் அதிலும் குறிப்பாக
சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழக மக்களுக்கு நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ற ஒரு நல்லெண்ணம் அப்படிங்கறத தாண்டி நாங்க இந்த ரிலீஃப் மெட்டீரியல் கொடுக்கறதுக்காக தமிழகம் முழுவதும் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருக்கு. இது வந்து சென்னை சுத்தி இருக்கிற இடம் மட்டும் இல்ல. இன்று நீங்க வந்து RSS அமைப்பினுடைய சேவா பாரதி அமைப்பின் மூலமாகத்தான் நாங்கள் எல்லா பொருளும் வாங்கிட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும் மற்றவர்களாகட்டும். அந்த சேவா பாரதி அமைப்புக்கு தமிழ்நாடு முழுக்க இருந்தோம் நேற்று காலையிலிருந்து ட்ரக்ல மெட்டீரியல்ஸ் வந்துட்டே இருக்கு ரெடி பண்ண சாப்பா. இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி எண்ணத்துல அரசாங்கம் செய்யக்கூடிய இம்மாதிரியான விமர்சனங்களை நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற தன்னார்வலர்கள் வந்து பெங்களூர்ல இருந்து பிற மாநிலங்கள் இருந்தும் வந்துட்டு இருக்காங்க உணவுப் பொருட்களோட. அப்ப இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மூவா பார்க்கிறேன். 10 நாளைக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி பணம் வசூல் பண்றதை நிறுத்திட்டாங்கன்னா அவங்களுடைய வருமானம் குறைஞ்சு போயிடுங்கிறது இல்ல. அதே பக்கம் நீங்க வந்து நம்ம உயர்நீதிமன்றத்துல பஸ் போக்குவரத்தை வந்து ஃப்ரீ பண்ணணும். ஏன்னா இங்க ஸ்டாண்டர்ட் மக்கள் எல்லாரையும் நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. சென்னை மாநகரத்துல அடுத்த 4 நாட்களுக்கு மக்கள் வந்து பேருந்துகள்ல இலவசமா பயணம் செய்யலாம் அரசு பேருந்துகள்ங்கிற அறிவிப்பை சற்று முன்னர் முதலமைச்சர் தெரிவித்துள்ளதா நமக்கு தகவல் வந்திருக்கு. சோ அந்த விஷயத்துக்கான முயற்சிகள் நிச்சயமா இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். நான் மதிமுகவுடைய திரு ஈஸ்வரன் அவர்கள் கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். அரசியல் கட்சிகள் இந்த ஒரு விஷயத்துல அரசாங்கம் பல்வேறு விஷயங்களை செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து முன் வச்சுட்டு வரோம். பல்வேறு இடங்கள்ல வந்து உதவி கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சுட்டு வரீங்க. ஆனா இதுல அரசாங்கம் சில விஷயங்களை வந்து இப்போ வந்து என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன நடக்கலங்கிறத நம்ம வந்து ஸ்டாக் டேக்கிங் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின்னர் தான் நம்ம செய்ய முடியும். இப்பவே வந்து ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு விமர்சனங்கள் சரியானதாக இருக்குமா? ஏன்னா இப்போ நம்ம ரிலீஃப் மெஷர்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றமே கூட ஒரு தீர்ப்புல வந்து பதிவு செய்து தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் ஒருத்தர் வந்து ஒரு பொதுநல வழக்கு திரு டிராபிக் ராமசாமி அவர்கள் தொடரும் போது சொல்றாரு, ரிலீஃப் மெஷர்ஸ் எல்லாம் முடியற வரைக்கும் இது போன்ற விமர்சனங்களை வந்து வைக்காதீங்க, இது அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றமே ஒரு கருத்தை வெளியிடுது. சோ இந்த நேரத்துல இது போன்ற விமர்சனங்களை வைக்கிறது தவறுன்னு நினைக்கிறீங்களா? விமர்சனங்கள் வருவதை தவிர்க்க முடியாது. விமர்சனங்கள் வர்றதை வந்து தவிர்க்க முடியாதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து அரசாங்கம் ஒரு தவறான நடவடிக்கைகள் சரியான நடவடிக்கைகள் இல்லைங்கும் போது எல்லா அரசியல் கட்சியும் சரி பொதுமக்களும் சரி இன்னைக்கு வந்து டிவி கேமரா தூக்கிட்டு மக்கள் மத்தியில போனீங்கன்னா எல்லா மக்களும் இதை வந்து தொடர்ந்து கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மக்களினுடைய உணர்வுகளை ஒரு அரசியல் இயக்கம் வெளிக்கொண்டு வருவது இயற்கை. இன்னொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குஜராத் பேரிடர் நடந்தப்போ இதே நான் கோயம்புத்தூர் இருக்கிற கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் தலைமையில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய மக்கள் யாருக்கெல்லாம் குஜராத்தினுடைய பூகம்பத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தெந்த வகையில உதவுறீங்க, ஒண்ணு நேரடியா குஜராத்துக்கு போறவங்க யாரு, என்னென்ன ரிலீஃப் ஃபண்ட் கொடுக்கறவங்க யாரு, மெட்டீரியல்ஸ் கொடுக்கறவங்க யாரு, எல்லாத்தையும் கலெக்டர் தலைமையில கூட்டம் நடந்து பொதுமக்கள் தன்னார்வ தொண்டு அமைப்புகள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து யார் யார் என்ன பண்ணலாங்கிற முடிவை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ல கலெக்டர் தலைமையில கூட்டம் நடந்துச்சு. ஆனா நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு தரப்பட்ட மக்களும் இதுக்கு உதவி செய்யறதுக்கு சரியா இருக்காங்க. ஆனா எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் ஒரு கலெக்டர் தலைமையில ஒரு கூட்டம் போட்டு மக்கள் மத்தியில நீங்க என்ன ரிலீஃப் கொடுக்குறீங்க எல்லாத்தையும் கொடுங்க, நேரடியா மேன் பவர் வேணுமா, யாராரு தயாரா இருக்கீங்க, ஏன் ஒவ்வொரு மாவட்ட மக்களையும் நீங்க கேட்கல? அப்ப எல்லா மாவட்டத்துல யாரெல்லாம் வந்து இந்த மக்களுக்காக கொண்டாட்ட நினைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேர்த்தையும் தமிழ்நாடு அரசாங்கம் இல்ல நான் என்ன சொல்றேங்க, கோயம்புத்தூர் கலெக்டர் என்ன பண்றாரு, மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காரு. அப்ப கோயம்புத்தூர் கலெக்டர் தலைமையில இங்க ஒரு குழு, இங்க இருக்கிற மக்கள் என்னென்ன செய்யறாங்க, இங்க இருக்கிற மக்கள் யாரெல்லாம் ஃபண்ட் கொடுக்கறாங்க, இங்க இருக்கிற யாரெல்லாம் சென்னை போறாங்க, அவங்களுக்கு இலவசமா பஸ் ஏற்படுத்தி கொடுங்க. அப்ப இத்தனை மக்களினுடைய உழைப்பையும் அவர்களுடைய உணர்வுகளையும் நீங்க ஏன் பயன்படுத்தாம இருக்கீங்கன்னு என்னுடைய கேள்வி. இப்ப சென்னையில் இருக்கிற சுத்தி இருக்கிற மாவட்ட தவிர மீதி இருக்கிற அத்தனை மாவட்டத்தினுடைய கலெக்டர் தலைமையில நீங்க யாரெல்லாம் உதவி செய்யறாங்க ஒரு லிஸ்ட் போட்டு என்னென்ன உதவிகளுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க ஒரு லிஸ்ட் போட்டு அத்தனை உதவிகளும் நீங்க ஒருமுகமா ஏன் சென்னைக்கு நீங்க பயன்படுத்த தவறி இருக்கீங்க நான் கேட்கிறேன். அப்போ நீங்க இனிமேலாவது நாளைக்கே நீங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஹெட் குவார்டர்ஸ்ல கலெக்டர் தலைமையில சென்னைக்கு யாரெல்லாம் உதவி செய்றீங்க,
என்ன மாதிரியான உதவி செய்றீங்க? உங்களுடைய கருத்தா புரிஞ்சுக்கிறேன் திரு ஈஸ்வரன். மற்றும் ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது நேயர்களே. கடந்த 4 நாட்களில் பல்வேறு அத்தியாவசிய பொருட்களுக்கு சில இடங்களில் தட்டுப்பாடு ஏற்பட்டது என்ற குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் ஒரு பொருளுக்கு மட்டும் தமிழகத்திலும் சரி, சென்னையிலும் சரி, எந்த மாவட்டத்திலும் சரி தட்டுப்பாடே ஏற்படவில்லை. அது எந்த பொருள் என்று அனைவருக்கும் தெரிந்திருக்கும். டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், இந்த ஒரு சில நாட்களுக்காவது மூடி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தற்போது பல்வேறு சமூக ஆர்வலர்கள் எழுப்பி வருகிறார்கள். இந்த கோரிக்கை நியாயமானதுதானா? அரசு டாஸ்மாக் கடையை மூட மறுக்கிறதா? திரு முருகன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இப்போ பல்வேறு இடங்கள்ல சொல்லப்படக்கூடிய ஒரு அரசு தரப்புலையும் சரி, பல்வேறு தரப்புலையும் சரி பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக ஆட்களுடைய பற்றாக்குறை கடுமையா இருக்கு. ஒரு கோடி மக்கள் கிட்ட இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்க அவங்களை ரெஸ்கியூ பண்ண போகும்போது எங்களுக்கு போதிய ஆட்கள் பல்வேறு இடங்கள்ல இல்ல. இவ்வளவு ஆட்களை வச்சு நாங்க இவ்வளவு டைம் ஃப்ரேம்குள்ள இவ்வளவு விஷயங்களை தான் செய்ய முடியுங்கிறது ஒரு நியாயமான விஷயமா இருக்கு. ஆன் தி அதர் சைடு, தமிழகம் முழுவதும் ஒரு 6000 டாஸ்மாக் கடைகள், 6000 சொச்சம் டாஸ்மாக் கடைகள் இயங்குது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 800 இல்ல ஒரு இந்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் எடுத்தா ஒரு 1000-1500 கடைகளாவது குறைஞ்சபட்சம் இருக்கும். இந்த கடைகள்ல ஒவ்வொன்றுல ஒரு ஊழியர் 2 ஊழியர்கள்னு வச்சுட்டா கூட இந்த கடைகளை இந்த ஒரு பீரியட்ல டிசாஸ்டர் டைம்ல மட்டும் நம்ம மூடி வச்சிருந்தோம்னா ஈஸியா அந்த ஆபீஷியல்ஸையும் அங்க வேலை செய்யக்கூடிய ஊழியர்களையும் ஒரு 3000-4000 பேர் நமக்கு உடனடியா கிடைச்சிட மாட்டாங்களா? அதை செஞ்சிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். இல்ல, நீங்க சொல்றது இரலவெண்டான ஒரு கம்பாரிசன். அதை விட டைரக்ட் ஆக்ஷன் இல்லாத நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. சோசியல் வெல்ஃபேர், அப்புறம் விஆர்ஓ, இது எல்லாத்தையும் வேலையை நிறுத்திட்டு கொண்டு போய் வெள்ள நிவாரணம் பார்த்து. அரசை பொறுத்தவரையில் அந்த வேலைக்கு உரித்தவர்கள், அந்த விதிகளை நன்றாக புரிந்தவர்கள், ஏற்கனவே அனுபவம் உள்ளவரின் தலைமையின் கீழ் வேலை செய்வர்கள் தான் இந்த வேலை செய்ய முடியும் என்பது எல்லா துறைகளுக்கும் இது என்னன்னா, இந்த மாதிரியான அதாவது அடிப்படை உண்மைகளையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம கிரியேட் பண்ண பிறகு இன்னொருத்தர் அதை செய்ய வர்றது சட்டப்படியும் நியாயப்படியும் பொருந்தாது என்பது என்னுடைய கருத்து. அப்படி வந்தீங்கன்னா அவங்கள எரிச்சப்படுவாங்க அங்க இருக்கிற ஆபீசர்ஸ். பாருங்க சார், டாஸ்மாக்ல இருக்கிற ஒரு ஆளை கூட அவங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன் உங்களுக்கு தெரியாது. அது தயவு செய்து இந்த மாதிரி நீங்க சொல்ல டாஸ்மாக் சொல்றீங்க. நீங்க இப்படி பேசுறீங்க. கவர்மெண்ட்ல இந்த வேலையை செய்வதற்கு போலீஸ்காரர் கூட உட்கார்ந்து ட்ரவுட் ரிலீஃப் பண்ண முடியாது. அந்த பிடபிள்யூடி இன்ஜினியர் செய்யற நீர்நிலை தடுப்பை ரெவன்யூல இருக்கிற ஆரை பண்ண முடியாது. நம்ம ஒரு டிசாஸ்டர் சூழல்னு வரும்போது கன்ஃபியூஸ் பண்ணாங்க. கவர்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட் செய்யற வேலையை வெளியிலிருந்து எல்லா நிருபர்களையும் கொஞ்சம் கேமரா வச்சுட்டு வாங்க நீங்க ரிலீவ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அது சட்டப்படி விதிகளின்படி முன் அனுபவம் உள்ளவங்க செய்யுது. தனியார் துறையில இருக்கிறவங்க சொல்ல முடியாது. நான் சொல்றது அரசு துறையில இருக்கிறவங்க. அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் நடந்துட்டு இருக்கும்போது அந்த கடைகள் இயங்கணுமா சொல்ல விரும்பல. எப்படி பேசுனீங்கன்னா என்ன சொல்றேன்னா, தனியார் துறையில் இருந்தவர்கள் அரசு துறையில் டாஸ்மாக் வேலை செய்யறோட இன்டெலிஜென்டா இருப்பான். அதுக்கல்ல கொஸ்டின். நான் என்ன சொல்றேன்னா, இந்த வேலைக்கென்று அனுபவப்படி ட்ரைனிங் கொடுத்து அனுபவப்பட்டவர்கள் தான் இந்த வேலை செய்ய முடியும் என்பது எல்லா துறைகளுக்கும் பொருந்தும். இது தேவையில்லாத கேள்வி என்பது என்னுடைய கருத்து. திரு ஈஸ்வரன், நீங்க குறுக்கிட முற்றிலும் பொருந்தாது. அதாவது உயிரை காப்பாத்துறவர் படிச்சுட்டு தான் உயிரை காப்பாற்றணும் கிடையாது. வெள்ளத்துல சிக்கி தவிச்சவங்களை காப்பாத்துறதுக்கு மனிதநேயம் மட்டும்தான் வேணும். அவர் முருகன் அவர் பேசுறது, அவர் எழுத்தாளர், அவர் அப்படித்தான் பேசுவார். ஏட்டு சுரைக்காய் கறிக்காகாது. ஒரு வெள்ளத்துல தவிச்சிட்டு இருக்கிறவன், நீ படிச்சவன், நீ இதெல்லாம் தெரிஞ்சவன் தான் காப்பாற்றணும்னு நினைச்சா யாரையும் காப்பாற்றவே முடியாது. அந்த நேரத்தில் அந்த மக்களை காப்பாற்றணும் யார் முடிவு பண்றாங்களோ அவங்க போய் காப்பாற்றுவாங்க. ஏன் டாஸ்மாக் ஊழியர்கள் மக்கள் மேல பெரிய அந்த மக்கள் தவிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களை காப்பாற்றுறதுக்கு தயாரான அவங்க அலோவ் பண்ணணும். இதுல என்ன போய் சட்டம் வேண்டி கிடக்குது? காப்பாற்றுறதுக்கு மனிதநேயம் மட்டும் போதும். அப்படி மனிதநேயம் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கவில்லை. வேலை செய்யறவங்களுக்கு தான் மனித நேயம் இருக்கும். அவர்கள் ஓடி போய் சபர் பண்றவங்களை காப்பாற்றுவார் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த துறையினராக இருந்தாலும் இப்ப அப்படி பார்த்தா அரசியல்வாதிகள் தொண்டர்கள் அரசியல் தொண்டர்களை ஏற்றுக்கலாமே. ஒழிக்க வேண்டும் என்று நீங்க டாஸ்மாக ஏற்றுங்க சொல்லுங்க. டாஸ்மாக் என்பது நம்ம ஒரு உயிரை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. கேடு இந்த மாதிரியான ஒரு பக்கம் டாஸ்மாக மூடணும், இன்னொரு பக்கம் டாஸ்மாக் ஊழியர்களை டாஸ்மாக் அதாவது டாஸ்மாக மூடணுங்கிறது நம்மளோட எண்ணம், கோரிக்கை இதெல்லாம்.
ஆமா இந்த மாதிரி கிரைசிஸ்ல இந்த கடைகளை மூட வேண்டும் அப்படிங்கறது மருத்துவமனைகள்ல அதிக ஊழியர்கள் தேவைப்படுறாங்க, அதிக இடங்கள் தேவைப்படுறாங்க. அந்த அரசு ஊழியர்கள் மதுவிற்கு கொண்டிருக்க வேண்டுமா, மருத்துவமனையில கொண்டிருக்க வேண்டுமா? நீங்க டாஸ்மாக் கடைகளை ஒட்டுமொத்தமா ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த ரிலீஃப் ஒர்க்ல டாஸ்மாக் மூடிட்டு அந்த ஊழியரை கொண்டு வந்து விடுங்க அப்படிங்கறதுல நீங்க அரசாங்கத்துல பல்வேறு மட்ட ஊழியர்களை இதுல ஈடுபடுத்த முடியும். நீங்க ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு நீங்க பாருங்க கவர்மெண்டோடதுல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கிற சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர் எடுத்து ஒவ்வொரு குழுவோட ஹெட்டா போட்டிருப்பாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு அனுபவம் இருக்கணும். இதே மாதிரி அரசாங்கத்தினுடைய பல்வேறு துறைகள்லயும் இது நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஆனா எஃபெக்டிவா மக்களை அது சென்றடைகிறதா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. நீங்க ஒரு நம்பர் கொடுத்துருவீங்க, அந்த நம்பர் எப்பவுமே போகாது, இல்ல ரிங்காவும் எடுக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உண்டு. இல்ல அது மக்கள் இன்னொரு பக்கம் குறை சொல்றோம், என்ன பாக்கலன்னு சொல்றாங்க. மக்கள் நிச்சயம் பாதிக்கப்படுறாங்க. 2 நைட் கரண்ட் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. அரசாங்கத்திடம் மினிமம் எதிர்பார்க்கிறது நாங்கள் இந்த மாதிரி சிரமத்தில் இருக்கிறோமா அப்படின்னாவது ஒரு அரசாங்கத்தினுடைய பொறுப்பான அதிகாரி பாக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்கல. என்ன தப்பு இருக்கு? இல்ல தப்புன்றது நான் சொல்லல. இப்ப நம்ம அதுல மாநில அரசு மட்டுமே நம்ம குறை சொல்ல அந்த பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பத்திலேயே நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் முதல் கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பவர் ஹவுஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி எந்த கிரைசிஸ் வந்தாலும் ஒன்னு அடுத்த மக்களுக்கு உதவி பண்றதுக்கான எண்ணம், 2வது உதவி செய்வதற்கான அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய பயிற்சி. இந்த 2 விஷயத்திலையும் நாம இனிமேல் வருங்காலத்துல கவனமா இருக்குங்கிறது இந்த மாதிரி பேரழிவுகள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. நிச்சயமா நான் இறுதி கருத்து திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த ஒரு பேரிடர் நிச்சயமா நமக்கு பல்வேறு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கு. அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி. இதுல அரசு என்னென்ன விஷயங்கள் செய்யணும், அப்கோர்ஸ் எதிர்கட்சிகளுக்கு விமர்சனம் இருக்கும், எல்லா தரப்பினருக்கும் அதுல விமர்சனம் இருக்கும். பட் பொதுமக்கள் அப்படிங்கிற பார்வையில வானதி அவர்கள் சொன்னது போல பொதுமக்களுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. எப்படி நம்ம அரசு இயந்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம ஒரே என்டிஆர்எஃப் நம்பருக்கு நம்ம நல்லா இருக்கோம், நமக்கு சாப்பாடு இருக்கு, இப்போதைக்கு நமக்கு பிரச்சனை இல்லன்னு போது திரும்ப திரும்ப அந்த ஹெல்ப் லைனுக்கு ஒரு நாளைக்கு 10 கால் 15 கால் பண்றதோ இல்ல பல்வேறு இடங்கள்ல ஒரு தேவையற்ற நேரங்கள்ல அந்த நம்பர்ஸ் பிளாக் பண்றது, இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல பொதுமக்களும் பொறுப்போட நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. சோ இந்த ஒரு அடுத்தடுத்த இப்போ இதோட நிற்க போறதில்ல, இன்னும் பல நாட்களுக்கு இந்த மீட்பு தொடரும், இந்த நிவாரண பணிகள் தொடரும். பொதுமக்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்ல ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும், இத நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா முன்னெடுத்து போறதுக்கான விஷயங்கள்ல பொதுமக்கள் என்ன செய்யணும்? சாதாரண பொதுமக்கள் வெறும் எஜுகேஷன் மட்டும்தான் அவங்களுக்கு நீங்க என்னென்ன செய்யுங்க, என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒன்றும் தரல, இனி தரலாம். அதை தாண்டி பொதுமக்கள்லயே நிறைய திறன் வாய்ந்தவர்கள் இருக்காங்க. அவர்கள் இன்றைக்கு அரசுடைய பணியாளர்களாக அவங்க இல்லை, சாஸ்திர மாதிரி தனியார் நிறைய இருக்காங்க. அவர்கள் எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்துல பயன்படுத்திக் கொள்ள முடியும். உதாரணத்துக்கு நிறைய பொறியாளர்கள் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய கல்வி நிறுவனங்கள்ல இருக்காங்க. இவர்களை கொண்டு பல விஷயங்களை இன்றைக்குமே செய்ய முடியும். அது உடனடியாக முடியுமா, இல்ல ஒரு லாங் டேர்ம் பிளான் வேணுமா? நீங்க லாங் டேர்ம் நான் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் கேட்கிறேன். ஒரு காது கேளாத ஒரு பள்ளியில நம்ம இந்த லிட்டில் ஃபிளவர்ல பார்த்தோம்னா இத்தனை மாணவர்கள் சக்கீத்தை வைக்கிறாங்கன்னு ரொம்ப வைரலா எல்லாருக்கும் SMS போச்சு, எல்லாருக்கும் போச்சு, இது போச்சு. அவர்களை மீட் ஆச்சுன்னு சொல்லி செய்தி வந்தப்புறமும் அந்த மெசேஜ் போய்கிட்டே இருக்கு. இத ஒரு பயத்தை, ஒரு பேனிக் இதை நீங்க தடுக்கவே முடியாது. நம்ம இந்த சோசியல் மீடியாவுடைய நேரடியாக அது என்ன மாதிரி நல்ல விதத்துல உதவிக்கிட்டு இருக்குன்னு பாக்குறேன். அதே மாதிரி அது பேனிக் அதிகப்படுத்துறதுலயும் அது எல்லாம் முடிந்ததுக்கு பிறகும் அது ஆர்டி பண்ணிக்கிட்டே இருக்கிறதும், அப்புறம் இன்னும் அதை ஆம்பிளிஃபை பண்றது. ஒரு பிரச்சனை இருக்கு, சேர்த்து அது நடந்துகிட்டு தான் இருக்கு, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு சோசியல் மீடியா ரொம்ப நல்ல விதத்துல பயன்பட்டு இருக்கு. இதுல அரசும் அந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்துவதில் சரியாக ஈடுபட்டால் இன்னும் நிறைய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதுதான் நான் சொல்றது. இப்பொழுதைக்கு பொதுமக்களுக்கு ஒரு பதற்றம் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு நம்பரை கூப்பிட்டுட்டே தான் இருக்க போறாங்க. அவர்களால என்னுடைய அதற்கான விழிப்புணர்வு வேண்டாமான்னு கேட்கிறேன். நம்ம டாக்கிங் அபவுட் நம்ம நார்மல் மக்களை பத்தி பேசல. டாக்கிங் அபவுட் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல மாட்டி இருக்கிறவங்க, சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், நல்லா விஷயம் தெரிந்தவர்கள். நம்ம திரும்ப ஒரு தடவை கம்யூனிகேட் பண்ணிட்டோம், அவங்க எடுத்துட்டாங்கன்னா திரும்ப திரும்ப எப்ப வருவீங்கன்னு 10 கால் பண்றது நியாயம் இல்லன்னு உண்மைதான். அவங்களுடைய பதற்றத்தை காமிக்குது, அவ்வளவுதான். சொல்றேன், ஒரு பக்கம் நீங்க பவர் இல்ல, இப்போ வீட்டுல பவர் இல்ல அப்படின்னா நேச்சர்ல அதுக்கான கான்சிக்வன்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் இந்த காலத்துல நீங்க குடிக்கிற தண்ணியில இருந்து ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் போற விஷயங்கள் வரைக்கும் அத்தனையும் நீங்க பவரை நம்பி இருக்கும். குறைஞ்சபட்சம் நீங்க சொல்ற மாதிரி போன் பண்ணா
இல்லைங்க இந்த ஏரியாவில பவர் கொடுத்தா எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு, ஏன்னா மழை நிக்கட்டும் இல்லன்னா இன்னும் 10 மணி நேரம் கழிச்சுதான் வரும் அப்படிங்கிற சரியான தகவலை மக்கள் கிட்ட கொடுத்து இருக்காங்க. இப்போ எல்லா தண்ணி நிக்கிற இடத்துல பவர் இருக்காது அப்படிங்கிற புரிதல் எல்லாருக்குமே அப்படி இல்லைங்க. ஒரு தெருவுல வந்து பவர் இருக்கு, அதே மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன் இருக்கிற இன்னொரு 4 தெருவுல பவர் இல்ல. இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கும் போது மக்களுக்கு தெளிவா வந்து நிறைய விஷயங்கள் கம்யூனிகேட் ஆக மாட்டேங்குது கவர்மெண்ட்ல இருந்து. ரொம்ப நீங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கான பதற்றத்தோடு தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த சூழ்நிலையில இருக்கிற மக்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். அதனால அவர்கள் அதற்கான பதற்றத்தோடு இருப்பார்கள். அரசாங்கம் நிஜமாவே இன்னும் அதிகமான ஒரு பொறுப்புணர்வு, அதிகமான மக்களை தன்னோடு ஒன்றிணைக்க வேண்டிய எண்ணம் அப்படிங்கிறது அதிகப்படியாக எனக்கு தேவைப்படுது. ஏன்னா உதவக்கூடிய கரங்கள் அதிகமாக இருக்கிறது, ரிசோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. நேத்து மட்டுமே சொன்னா நம்ம திருப்பூர் அவனாசி பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கில் சப்பாத்தி இந்த மாதிரியான விட்டு போறதுக்கு முன்னாடி கீழே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு மெக்கானிசம் ரொம்ப எஃபெக்டிவா இல்ல. நிச்சயமா பல்வேறு இடங்கள்ல நம்ம இது போன்ற ரிலீஃப் சென்டர்கள்ல பள்ளிகள்ல சகோதரி சொன்னது போல பல்வேறு ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் குவிந்து கிடந்து பல்வேறு இடங்கள்ல உணவுகள் வந்து அவர்களுக்கு பிரயோஜனப்படாமல் அதிக அளவுல உணவுகள் வந்து சேர்றதை கூட பாக்குறோம். அந்த அளவுக்கு மக்களோட எழுச்சி இருந்திருக்குன்றதுல வந்து நம்ம பாராட்டத்தக்க விஷயமாக பார்க்க வேண்டுமா அல்லது அந்த அளவுக்கு அங்க கோஆர்டினேஷன் இல்லாம விஷயமா இல்ல அப்படிங்கிற விஷயமா பார்க்க வேண்டுமா? 2 விதங்களாகவும் பார்க்கலாம். இந்த விஷயத்தில் நிச்சயமாக மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று சற்று முன்பு அந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில வந்து 80% இடங்கள்ல வந்து மின்சாரம் திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நாளை முதல் அனைத்து சென்னையை பொறுத்த வரைக்கும் பேருந்துகள் 100% கெபாசிட்டியில இயங்குங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆவின் நிறுவனத்துடைய பால் வந்து இப்போ 11 லட்சம் லிட்டர் நமக்கு தேவைப்பட்டதுல 8 லட்சம் லிட்டர் ஏற்கனவே இப்போ நமக்கு வந்துருச்சு, இனிமே தட்டுப்பாடு இருக்காதுங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பல்வேறு விஷயங்கள்ல அரசாங்கம் நிச்சயமாக முனைப்பை காட்டி செயல்பட்டுக் கொண்டுதான் வருகிறது. அதே போல மக்களுடைய எழுச்சி என்பது இந்த ஒரு பேரிடரை பொறுத்தவரை ஒரு அதீதமான எழுச்சியாக இருந்திருக்கிறது. பல்வேறு மக்கள் பல்வேறு இடங்கள்ல உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னது போல பல்வேறு அரசியல் கருத்துக்கள் வந்து இந்த ஒரு மீட்பு பணியை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, இதற்கு இடைந்தராக இருந்துவிடக்கூடாது அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. அனைவரும் இணைந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் சொல்லியிருப்பது போல ஊர் கூடினால்தான் தேர் இழுக்க முடியும். அனைவரும் இணைந்து அடுத்த 2 வாரங்களுக்கான மீட்பு பணிகளிலும் சரி நிவாரண நடவடிக்கைகளிலும் சரி சமூகத்தினுடைய அனைத்து அங்கத்தினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்ற 5 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கு நேயர்களே, மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி.